வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவக்கம். வரும் 7ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடம் அருகே பேனா நினைவுச் சின்னம் அமைப்பது குறித்து கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெறும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. சென்னையில் 3 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை. G20 கல்வி செயற்குழு மாநாடு நடைபெறுவதையொட்டி காவல்துறை அறிவிப்பு. குஜராத் கலவரம் தொடர்பான BBC ஆவணப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து வழக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு. மத்திய அரசு தடை செய்த BBCயின் ஆவணப்படம் தொடர்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் பிரதமர் பதில் அளிக்க வேண்டும். அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் திமுக கோரிக்கை. பாகிஸ்தான் மசூதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்புக்கு அந்நாட்டு தலிபான் இயக்கம் பொறுப்பேற்றது. பழிக்கு பழியாக வெடிகுண்டு தாக்குதல் நடந்ததாக தகவல். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு தடை செய்த BBCயின் ஆவணப்படம் தொடர்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் பிரதமர் பதிலளிக்க வேண்டுமென்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. இன்று தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய TR பாலு, நீட் விலக்கு மசோதா குறித்து விவாதிக்க வேண்டும் என கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறினார். குஜராத் கலவரம் தொடர்பான BBC ஆவணப்படம் குறித்து பிரதமர் பதிலளிக்க வேண்டுமென திமுகவின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறினார். MP OP ரவீந்திரநாத்தை அதிமுகவின் மக்களவைத் தலைவர் என குறிப்பிட்டு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பான அனைத்துக் கட்சி மற்றும் பாஜக கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. அந்த இரு கடிதங்களிலும் அதிமுகவின் மக்களவைத் தலைவர் OP ரவீந்திரநாத் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல மாநிலங்களவை MP தம்பிதுரைக்கும் மாநிலங்களவை அதிமுக தலைவர் என குறிப்பிட்டு நாடாளுமன்ற விவகாரத்துறை கடிதம் எழுதியுள்ளது. கட்சியிலிருந்து ரவீந்திரநாத் நீக்கப்பட்டதால் அவர் அதிமுக MP இல்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஜூலை மாதம் கடிதம் எழுதப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். அன்று காலை 10:30 மணி அளவில் சென்னையிலிருந்து வேலூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் காட்பாடியில் இறங்கி ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். தொடர்ந்து பிப்ரவரி 1 மற்றும் 2 ஆகிய நாட்களும் முதலமைச்சர், முக்கிய அமைச்சர்கள், அரசு துறை செயலாளர்கள் மற்றும் துறை தலைவர்கள் ஆகியோருடன் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு திட்டங்களின் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டப் பணிகளையும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்து அதிகாரப்பூர்வ அரசிதழ் அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் EPS தரப்பு இடையீட்டு மனு தொடர்பான தீர்ப்பு வரும் வரை தேர்தல் ஆணையம் காத்திருந்து இடைத்தேர்தலை தற்காலிகமாக ரத்து செய்து தேர்தலை தள்ளி வைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் தேர்தல் ரத்தாவதற்கான வாய்ப்பு இல்லை என தேர்தல் கள நிலவரங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன. சென்னையில் G20 கல்வி செயற்குழு மாநாடு நடைபெறுவதையொட்டி 3 நாட்கள் ட்ரோன்கள் பறப்பதற்கு சென்னை காவல்துறை தடை விதித்துள்ளது. G20 கல்வி செயற்குழு மாநாடு பிப்ரவரி 2ஆம் தேதி வரை சென்னையிலும் மாமல்லபுரத்திலும் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் வெளிநாட்டு பிரதிநிதிகளும் பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் சென்னையில் உள்ள தாஜ் கோரமண்டல், தாஜ் கனிமரா, ஹயாத், தாஜ் கிளப் ஹவுஸ் ஆகிய இடங்களில் தங்குகிறார்கள். மேலும் அவர்கள் IIT ஆராய்ச்சி பூங்காவில் நடைபெறும் கருத்தரங்கிலும் 1ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார்கள். இதனால் இன்று முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை அவர்கள் தங்கும் இடங்கள், விழா நடைபெறும் இடங்கள், பயணம் செய்யும் வழித்தடங்கள் சிகப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறப்பதற்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. G20 மாநாட்டையொட்டி சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. G20 மாநாடு தொடர்பான கருத்தரங்குகள் சென்னையிலும் மாமல்லபுரத்திலும் இன்று முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இந்த நிகழ்வுகளில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். இதனையொட்டி சென்னை மீனம்பாக்கம், பன்னாட்டு, உள்நாட்டு முனையங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. G20 மாநாட்டிற்கு வரும் பிரதிநிதிகளை அழைத்து செல்ல
தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். G20 மாநாட்டின் ஒரு பகுதியாக அறிவியல் 20 மாநாடு புதுச்சேரியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ள நிலையில், புதுச்சேரி மரப்பாலத்தில் உள்ள தனியார் அரங்கில் G20 மாநாட்டின் ஒரு பகுதியாக அறிவியல் 20 மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் இந்தியா, அமெரிக்கா, சீனா, துருக்கி, ஸ்வீடன், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 75 பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். உலகளாவிய முழுமையான ஆரோக்கியம், பசுமையான எதிர்காலத்திற்காக சுத்தமான ஆற்றலை ஏற்றுக்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி வெளியாகியிருக்கிறது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதியை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். அதன்படி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 17ஆம் தேதி வெளியிடப்படும். 11ஆம் வகுப்பின் தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதியன்று வெளியாகும். மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 5ஆம் தேதி அறிவிக்கப்படும். பொதுத் தேர்வை தனித் தேர்வாக எழுத விரும்பும் மாணவர்கள் இன்றும் நாளையும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான செய்முறை பொதுத் தேர்வுகள் மார்ச் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. பொதுத் தேர்வுகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. அதில் செய்முறை பொதுத் தேர்வுகள் நடத்த போதிய அவகாசம் இல்லை என்று மாவட்ட கல்வி அலுவலர்கள் கூறினார்கள். இதனையடுத்து ஏற்கனவே மார்ச் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை திட்டமிட்டிருந்த செய்முறை பொதுத் தேர்வுகளை மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பரிசுத் தொகை ரூபாயை 4,40,000 பேர் வாங்கவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு 43,96,69,000 ரூபாய் திரும்பி வந்துவிட்டதாகவும், அத்தொகை அரசு கருவூலத்தில் செலுத்தப்பட்டு விட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தனியார் பள்ளிகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட விதிமுறைகள் குறித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் தனியார் பள்ளிகள் தொடங்குவதற்கான விதிமுறைகள், டெபாசிட் கட்டணம், தனியார் பள்ளிகளில் குழந்தைகள் எந்தெந்த வயதில் சேர்க்க வேண்டும் என்பது குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான விதிமுறைகள், பள்ளி தொடங்குவது, பள்ளிகளின் அங்கீகாரத்தை புதுப்பிப்பது உள்ளிட்டவை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட விதிமுறைகள் உருவாக்கப்படும் என பல ஆண்டுகளுக்கு முன்பு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேராவின் மறைவை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கும் நிலையில் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வரும் 7ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். 8ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படுகிறது. 10ஆம் தேதி வேட்புமனுவை வாபஸ் பெற கடைசி நாளாகும். அன்றைய தினம் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். இடைத்தேர்தல் வருகிற 27ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை மார்ச் மாதம் 2ஆம் தேதியும் நடைபெறுகிறது. சேலத்தில் கோயிலுக்குள் சென்றதற்கான பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த இளைஞரை தரக்குறைவாக பேசிய திமுக நிர்வாகியை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி கட்சி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. திருமலைகிரி பகுதியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலுக்குள் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சென்றுள்ளார். அந்த இளைஞரை திருமலைகிரி திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் என்பவர் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஆபாசமான வார்த்தைகளாலும் தரக்குறைவாக பேசியும் மிரட்டல் விடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இந்நிலையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கத்தை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்தவரை ஊர்க்காரர்கள் முன்னிலையில் காலில் விழ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரிவலம் வந்த நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இதனால் அவரை ஊரை விட்டு விலக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாலமுருகன் கோயில் திருவிழாவில் பங்கேற்க வேண்டுமானால் ஊர்க்காரர்கள் முன்னிலையில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து பாலமுருகன் கரிவலம் வந்த நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை மெரினாவில் அமையவுள்ள பேனா நினைவுச் சின்னம் குறித்து பொதுமக்களிடம் இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் நினைவிடம் அமைக்கப்படுகிறது.
இதன் அருகே கடலில் 134 அடி உயர பேனா நினைவுச் சின்னத்தை 81 கோடி ரூபாயில் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது. கருணாநிதி நினைவிடத்தின் பின்பகுதியில் கேட் அமைத்து கண்ணாடி பாலம் வழியாக கடல் மேல் நடந்து சென்று நினைவுச் சின்னத்தை அடையும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசின் முதற்கட்ட அனுமதி கிடைத்ததைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக பொதுமக்களிடம் கருத்து கேட்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று காலை 10:30 மணிக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேனா நினைவுச் சின்னத்தினை சென்னை மெரினாவில் கடலுக்கு நடுவில் நிறுவுவதற்கான தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்தும் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக சீமான் தெரிவித்துள்ளார். திருவல்லிக்கேணியில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் கடல் சூழலியல் குறித்த அக்கறையுள்ள அனைவரும் பங்கு பெறலாம் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் தமிழ்நாட்டில் நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இதனால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை, சென்னை, கடலூர், புதுச்சேரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபடும் முக்கிய குற்றவாளிகள் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்று கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறினார். மதுரை மாவட்டம் நெல் சேமிப்பு கிடங்குகள் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபடும் முக்கிய குற்றவாளிகளை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து ஓட்டுநர், உதவியாளர் பாதிக்காதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீதான நில அபகரிப்பு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை துறைப்பாக்கத்தில் மீன்வலை உற்பத்தி நிறுவனம் அமைந்துள்ள 8 கிரவுண்ட் நில உரிமை தொடர்பான வழக்கு தொடரப்பட்டது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீதான இந்த நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்து கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குஜராத் கலவரம் தொடர்பான பிபிசி ஆவணப்படத்திற்கு ஒன்றிய அரசு விதித்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு நடந்த குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசி ஆவணப்படம் வெளியிட்டது. இது தொடர்பான வீடியோக்களை யூடியூப், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பகிர கடந்த 21ஆம் தேதி ஒன்றிய அரசு தடை விதித்தது. இந்த தடையை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர் எம்எல் சர்மா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். இதேபோல மூத்த பத்திரிகையாளர் என். ராம், மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இருவரும் தனித்தனியாக ரிட் மனு தாக்கல் செய்துள்ளனர். ரிட் மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அமர்வில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி பிப்ரவரி 6ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டுள்ளார். பாகிஸ்தானின் பெஷாவர் மசூதியில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 47 பேர் உடல் சிதறி பலியாகினர். 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பெஷாவர் நகரில் போலீஸ் குடியிருப்பில் உள்ள மசூதியில் மதியம் தொழுகை முடிந்ததும் பலத்த சத்தத்துடன் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்துச் சிதறியது. மசூதியின் ஒரு பகுதி இடிந்து தொழுகைக்காக வந்தவர்கள் மீது விழுந்தது. உடனடியாக போலீசார் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளை தொடங்கினர். இந்த பயங்கர தாக்குதலில் 47 பேர் உயிரிழந்தனர். 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பலரது நிலை மோசமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே இந்த தாக்குதலுக்கு தாலிபான் இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் முரளி விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள முரளி விஜய், 2002ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை இந்திய அணிக்காக ஆடியது சிறப்பாக இருந்ததாகவும், தனக்கு ஆதரவு அளித்த பிசிசிஐ, தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம், சிஎஸ்கே நிர்வாகம், ரசிகர்கள் மற்றும் தனது குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் உலகில் புதிய வாய்ப்புகளை நோக்கி பயணப்பட உள்ளதாகவும் முரளி விஜய் கூறியுள்ளார். இந்திய அணிக்காக 61 டெஸ்ட், 17 ஒருநாள், 9 T20 போட்டிகளில் முரளி விஜய் ஆடியுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு இந்திய அணிக்காக முரளி விஜய் கடைசியாக ஆடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவக்கம். வரும் 7ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடம் அருகே பேனா நினைவுச் சின்னம் அமைப்பது குறித்து கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெறும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு.
சென்னையில் 3 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை. G20 கல்வி செயற்குழு மாநாடு நடைபெறுவதையொட்டி காவல்துறை அறிவிப்பு. குஜராத் கலவரம் தொடர்பான BBC ஆவணப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து வழக்கு. February 6ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு. மத்திய அரசு தடை செய்த BBC-யின் ஆவணப்படம் தொடர்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் பிரதமர் பதில் அளிக்க வேண்டும். அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் திமுக கோரிக்கை. பாகிஸ்தான் மசூதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்புக்கு அந்நாட்டு தலிபான் இயக்கம் பொறுப்பேற்றது. பழிக்கு பழியாக வெடிகுண்டு தாக்குதல் நடந்ததாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.